ஐயா உண்டு. அகிலம் கல்வி சாலை இணைந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி ஐயா காட்டிய வாழ்வியல் அறம் என்ற பாடப்பகுதியிலிருந்து நாம் அதனுடைய தொடர்ச்சியை பார்க்க இருக்கின்றோம். கலியுகத்தினுடைய மிகப்பெரிய தர்மம் எது என்று கேட்டால் ஐயா சொல்வார்கள், வைந்தரின் ஓமை சொல்ல யுக தர்மம் ஆகுமே என்று சொல்வார்கள். அதாவது இந்த கலியுகத்தில் வைகுண்ட அவதாரம் ஏன் நிகழ்ந்தது, எதற்காக நிகழ்ந்தது, ஒரு மனிதன் எப்படி இருந்தால் கலியை வெல்ல முடியும் என்பதை எடுத்து சொல்வது தான் இந்த கலியினுடைய மிகப்பெரிய தர்மமாக ஐயா சொல்லியிருக்கின்றார்கள். காரணம், கடந்த 6 யுகங்களிலும் முதல் யுகமாகிய நீடிய யுகத்திலே குரோனி என்ற அசுரர் 6 பிரிவுகளாக பிரித்து அளிக்கின்றார்கள். அதனுடைய ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு யுகத்திலே தோன்றி வருகின்றது. அந்த தீமையை அழிப்பதற்காக எம்பெருமான் அங்கு ஒவ்வொரு அவதாரத்தை மேற்கொள்ளுகின்றார். அதன்படி முதல் 3 யுகங்களில் திருமாலாக இருந்து அந்த அசுரர்களை அழிக்கின்றார். முதல் யுகத்தில் குரோனியை வதம் செய்கின்றார். 2வது யுகமாகிய சதுரயுகத்திலே குண்டோமசாலியை வதம் செய்கின்றார். 3வது யுகமாகிய நெடிய யுகத்திலே தில்லைமல்லாளன் மல்லோசி வாகனன் என்ற அசுரர்களை வதம் செய்கின்றார். 4வது யுகமாகிய கிரேதாயுகத்திலே அசுரன் சிங்கமுகாசூரனை கந்தனாக இருந்து வதம் செய்கின்றார். அந்த சூரர்களுடைய இயல்பு, அவர்கள் கேட்ட வரங்களை எல்லாம் இறைவன் கொடுக்கின்றார். ஆனாலும் அவர்கள் பேராசையின் காரணமாக தேவலோகத்தை பிடிக்க வேண்டும் என்று சண்டையிடுகின்றார்கள். அந்த யுகத்தில் 2 ராஜ்யங்களுக்கிடையே சண்டை நடந்தது. அப்போது அந்த யுக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக எம்பெருமான் கந்தனாக அவதாரம் எடுத்து அங்கே அந்த சூரர்களை வதம் செய்தார். அதே யுகத்திலே தோன்றிய இரணியனை வதம் செய்வதற்காக அவன் கேட்ட வரத்தின்படி நரசிம்மமாக அவதாரம் எடுத்து 10 நகத்தால் அவனுடைய வயத்தை பிளந்து கொண்டார். ஆனால் அவன் சொல்லுகின்றான், நீ கொல்லவில்லை, 10 மலையை பாரநகமாக்கி கொண்ட காரணத்தினால் தான் உன்னை கொன்னால் என்னை கொல்ல முடிந்தது என்று சொல்லி ஆணவத்தோடு பேசினான். ஆகவே அடுத்த பிறவியில் திரேதாயுகத்திலே அவனை 10 தலை உடைய ராவணனாக பிறவி செய்ய வைத்து வதம் செய்கின்றார். அப்போது ராமனாக அவதாரம் எடுத்து எம்பெருமான் வதம் செய்கின்றார். அப்போது 2 ராஜ்யங்களுக்கு இடையே சண்டை நடக்கின்றது. அந்த நேரத்தில் அவனை வதம் செய்கின்ற போது அவன் சொல்லுகின்றான், நீ கொல்லவில்லை ராமா, என்னுடைய தம்பி விபூஷணன் என்னோடு சத்துரு போல் இருந்த காரணத்தினால் தான் நீ கொண்டாய், இல்லை என்றால் உன்னால் கொல்ல இயலாது என்று அங்கே ஆணவத்தோடு பேசுகின்றான். ஆதலால் அடுத்த யுகத்திலே அண்ணன் தம்பி 100 பேரோடு துரியோதனாதிகளாக பிறவி செய்ய வைக்கின்றார். அவ்வாறு பிறவி செய்ய வைத்து அங்கே பீஷ்மர் மூலம் புத்தி சொல்லுகின்றார். கேட்கவில்லை. போது இன்னொரு ஆணின் கையால் உன்னை வதம் செய்வேன் என்று ஐயா சொல்லி அங்கே பிரச்சனை எப்படி உருவாகின்றது என்றால், ஒரு குடும்பத்திற்குள்ளே ஒரு பிரச்சனை உருவாகின்றது. அண்ணன் தம்பிகளுக்குள் அங்கே சொத்து பிரச்சனை. இப்போது அதிலிருந்து விடுபடுவதற்கு எவ்வளவோ புத்தி உபதேசங்கள் சொல்லியும் கேட்கவில்லை. அப்போது பீமனால் அந்த துரியோதனனை வதம் செய்கின்றார். உயிர் போகின்ற போது கேட்கின்ற போது அந்த துரியோதனன் சொல்லுகின்றான், கிருஷ்ணா, நீ கொல்லவில்லை, உன்னால் முடியாது, பீமன் தான் என்னை கொண்டான் என்று ஆணவத்தோடு பேசுகின்றார். அப்போது எம்பெருமான் சொல்லுகின்றார், அடுத்த பிறவியில் உன்னை அழகு சௌந்தரியத்தோடும் அறிவு ஞானத்தோடும் சரியும் கலையோடும் நீயே உன்னை அறிந்து கொள்வதற்காக ஒரு சாஸ்திரமும் படைத்து தருவேன். அதிலும் நீ என்னை கண்டுகொள்ளவில்லை என்றால் உன்னை நரகில் இட்டு அழித்து விடுவேன் என்று சொல்லி அந்த துவாபர யுகத்தை நிறைவு செய்கின்றார். அடுத்தது கலியுகம் தோன்றுகின்றது. இதற்கு முன்பு இருந்த அசுரர்கள் கண் காணும்படியாக ஒரு உருவ அமைப்போடு இருந்தார்கள். அடுத்து தோன்றிய கலியுகத்திலே கலியன் ஒரு மாய்கையாக அந்த அகப்பகை முழு உருவமாக ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் குடிகொள்ளுகின்றான். அப்படி தீய எண்ணமாக குடிகொண்ட அந்த அசுரனை அழிப்பதற்காக ஒரு நல்ல தன்மை வேண்டும். அதற்காக அன்பு, பொறுமை, தர்மத்தை போதித்து இதால் தான் கலியை வெல்ல முடியும் என்பதை ஐயா மக்களுக்கு உபதேசமாக இந்த இளத்திரட்டு அம்மானை என் மூலம் தந்திருக்கின்றார். ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை என்பது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். இந்த 3ம் இருந்தால் மனிதன் சந்தோஷமாக வாழ முடியும். ஆனால் இந்த 3ம் இருந்தும் மனிதர்களால் இன்றைக்கு சந்தோஷமாக வாழ முடியவில்லை. மனவேதனையில் அங்கே அகப்பட்டு பிரச்சனைக்குள் அகப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் கலி என்ற மாயை. அந்த கலி என்ற மாயையிலிருந்து விடுபட செய்வது தான் இந்த கலியுகத்தினுடைய மிகப்பெரிய தர்மம். இதுதான் அறியாமல் இருளை அகற்ற வேண்டும். அந்தந்த காலத்திற்கு ஏற்றவாறு அதனுடைய நெறியில் மக்களை வாழ செய்து அவர்களை நல்வழிப்படுத்துவது தான் யுக தர்மமாகும். அதன்படி கலியுகத்தில் நாம் பொருளை கொடுப்பதோ, பொன்னை கொடுப்பதோ, தானங்கள் செய்வதோ எதுவுமே
இன்றைக்கு தேவையில்லை. மக்களை நெறியான வாழ்க்கை முறையில் வாழ செய்தாலே களி எழிந்துவிடும். ஐயா சொல்வார்கள், மானமாக வாழ்ந்தால் மாளுங்களி தன்னாலே என்று. அந்த மானமாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றுவதற்கு அதை அறியாமல் இருந்து அந்த அறியாமையில் உணர்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை அதிலிருந்து விடுதலை செய்ய கொண்டு வருவது தான் இந்த கலியுகத்தினுடைய மிகப்பெரிய தர்மமாகும். தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்று சொல்லுவார்கள். ஏன் அவர்கள் இந்த செயல்பாடுகளை அறியாமல் இருக்கின்றார்கள்? அவர்களை உணர வைப்பதற்கு என்ன வழி என்பதை ஆகமத்தின் மூலம் ஐயா நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே கலியுக தர்மமாகிய இந்த ஆகமத்தை, அகிலத்திரட்டு ஞானத்தை, வைகுண்ட அவதாரத்தின் சூட்சமத்தை, அவருடைய நோக்கத்தை, ஒவ்வொரு ஆன்மாவும் முக்தி பெறுவதற்காகத்தான் இந்த வைகுண்ட அவதாரம் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த சூட்சமத்தை மக்கள் உணர்ந்து அதன்படி வாழ்ந்து ஐயா சொல்லிய நெறியில் வாழ்ந்து அன்பு, பொறுமை, தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை உலக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இதுவே இந்த கலியுகத்தினுடைய மிகப்பெரிய தர்மம் என்பதை ஐயா சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே ஐயா சொல்லி அந்த அறநெறியில் வாழ்ந்து ஐயாவினுடைய பாதாரம் பணிவோமாக. ஐயா.